ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24 ஸ்ட்ரீமிங்கில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்றைய நிகழ்வுகள்னு ஒன்று இருக்குல்ல, அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வதியும் இந்த 18+ காஜில் சேர்ந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங். கண்டிப்பாக சேர்ந்துட்டாங்க அப்படின்றது தான் அடித்து சொல்லலாம். இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு மேட்ரு வந்து நேற்று காலையில் நடந்தது ஆக்சுவலாக மதியானம் பொழுதுல. பட் இப்போ நான் எதுக்கு பேசுகிறேன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். ஆக்சுவலாக 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னொடனே இங்கிட்ட இருந்து கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அப்படி தான் இருக்குது. பட் நான் வந்து திருப்தியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுன்னு சொன்னேன். அவள் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை மிட் நைட் கூட சாப்பிட்றேன் பசிச்சா, பட் பொறுமையாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் போட்டு சாப்பிட்ணும், கவர் போட்டு நான் அந்த மாதிரி சாப்பிட்ணும், கரெக்டாக எல்லோரும் பொறாமப்படுற அளவுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் அப்படி தான், நானும் வந்து என்ன சொல்கிறது அது சாப்பிட்டா ஸ்கின்லாம் ரொம்ப பிரைட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னோடனே கண்டிப்பாக அது பண்ணி தான் ஆகணும். பட் ரொம்ப ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு 18+ கண்டென்ட் அப்படிங்கிறத இப்படியும் ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. எப்படி அப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் கேட்டு போங்க கடைசியாக. இப்போது பார்வதி வந்து இதை அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க, நார்மலைஸ் பண்ணுறாங்க, சரியா, ஏற்றுக்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் சொன்னோம், வைரலாக ஈஸி ஆனது வந்து பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன தான் கேம் நல்லா விளையாண்டாலும் அப்படியே ஒரு இக்னைட் பண்ணாலும் யூஸ் இல்லைல்ல. இந்த மாதிரி பேசிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கும் அரோராக்கும் துஷாருக்கும் என்ன சம்மந்தம்? உங்களுக்கு எஃப்ஜே ஆதிரைக்கு என்னது? உங்களுக்கு திவாகருக்கு என்னது? எல்லாருமே இங்கே பண்ணுறாங்க. இப்போது பார்வதி கமருதீன், துஷார் அரோரா, ஆதிரை எஃப்ஜே, திவாகர், இன்னும் எத்தனை பேர்? 8ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமா வருவார் விஜய் சேதுபதி. அவர் வந்து விளக்கு பிடிச்சி பார்க்க சொல்கிறீங்களா? இந்த ஷோ வந்து அவரும் சொல்ல மாட்டாராங்க இந்த மாதிரி இப்படி ஏன் கிரமமாக பேசுகிறீங்க, இத்தனை பேர் பார்க்குறாங்க, ஏன் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, மக்கள் செல்வன் பேர் வச்சிருக்கேன், நீ வந்து இப்படிலாம் டெலிகாஸ்ட் பண்ணால் என்னடா உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்க வேணாமா? கமல் சார் வந்து அந்த மாதிரி விட்டுருப்பாரா சொல்லுங்கள்? அசால்ட்டாக கிஸ் அடிக்கிறானுங்க, இது பண்ணுறானுங்க, இப்போ என்ன இப்படி பேசுகிறானுங்க. அவன் லிட்டரலாக மீன் பண்ணுறாங்க. அவன் இந்த மாதிரி நான் வந்து கவர் போட்டு பண்ணணும், அப்புறம் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக பண்ணி கழுவி வச்சிடணும் அப்படின்றானுங்க. எதுவுமே இது வரைக்கும் எவனும் பண்ணாத அளவுக்கு பண்ணணும், அது அப்படி தான் அப்படின்றான். இது எப்படி இது நார்மலைஸ் பண்ணுறீங்க? எனக்கு புரியல. இதோட கேடு கட்டத்தனம் எல்லாம் 18+ கண்டென்ட்டு பிக் பாஸ் வந்து ஆபாசமாக மாறிட்டு தான் போகுது. கேவலமாக இருக்குது இது சொல்கிறதுக்கு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அடுத்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு ஃபயர் இருக்குது போல தெரியுது உள்ளே. ஏன்னா அரோரா வந்து மன்னிப்பு கேட்டிருக்கா கமருதீன் கிட்ட. 2 நாள் பேசாமல் என்னால் முடியல, வந்துட்டேன், நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன்னொடனே நோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இல்லை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணு, ஏன்னா நான் அப்படி தான் திடீர்னு ஹர்ட் ஆகிட்டேன், அதனால தான் அவன்கிட்ட பேச முடியல. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்குது உன் மேலே, நான் பேசணுன்னொன்னே அதெல்லாம் எனக்கு பேச கொஞ்சம் நான் ட்ரஸ்ட் வச்சுருந்தேன் உன் மேலே, அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டேன், அதனால் நான் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்றத ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாராம். இல்லை எனக்கு வந்து நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவரை அக்செப்ட் பண்ண பிறகும் அவர் வந்து அப்படி சொல்லிட்டாரு போல். உடனே பார்வதிக்கு இது காண்டாயிடுச்சு. அது எப்படி நீங்கள் வந்து அவகிட்ட சொல்லி பேசுகிற, எதுக்கு அவகிட்ட வாண்டடாக போய் நீங்கள் போய் பேசுகிற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் வந்து அவள் வந்து பேச வந்தால் நான் பேசிட்டு சொல்லிட்டேன் நம்ம வரக்கூடாதுன்ட்டு, ஏன்னா அவள் பிரேக் பண்ணிட்டா அதனால் பேசக்கூடாது, நீ வந்து என்கிட்ட பேசினா எனக்கு அது பிரச்சனை கிடையாது, சும்மா நார்மலாக கான்வர்சேஷன் வச்சுக்கோ, ஆனால் நான் வந்து உன்னை பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்னொன்னே சரி ஓகே, நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்லி கமருதீன் ஆரம்பிக்கிறான். அடுத்து இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதை வச்சு ஒரு கேம் ஆடலாம் இங்கே. ப்ளஸ் நம்ம வந்து 2 பேருக்கு நல்லா கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம வெளியே போய் என்னாலும் பார்த்துக்கலாம். நமக்கு அது வந்து நான் இப்போ இங்கே கொண்டு வர விரும்பலை. எனக்கு இருக்கும்போது நீ யாருக்கிட்டையும் என்னை பேசக்கூடாது, இந்த ட்ரஸ்ட்டை உடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்கிறான். அது பார்வதி வந்து ஆமாம் நீயும் வந்து இங்கே இருக்கும்போது அரோராட்ட பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது, ஸோ ட்ரஸ்ட்டு நீயும் உடைக்கக்கூடாது, நம்ம ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணலாம், கேம் விளாட்லாம் அப்படின்றத இவனும் முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா கமருதீனும் பார்வதி வச்சு இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஷோ வந்து நகர்த்தலாம். சர்வைவரில் பார்வதி வந்து ஐஸ்வர்யாவை கேட்பாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சர்வைவர் பார்த்துன்னு தெரியும். அதில் கேட்பாங்க நம்ம 2 பேரும் பிக் பாஸ் மாதிரி கண்டென்ட் பண்ணலாமா, இங்கே சர்வைவர் ரொம்ப இதாக இருக்குது, ஒரே இதாக இருக்குது அப்படின்பாங்க. அந்த கண்டென்ட் இங்கே போடுறாங்க பார்வதி, போட்டு கமருதீனை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய நோட். இது எப்படி இருக்குது? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அதாவது ஏற்கனவே கண்டென்ட்டுக்கு இங்கே சுற்றிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு அடுக்கி உட்கார வச்சாச்சு. ஓரளவுக்கு எஃப்ஜே ஆதிரை இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டான். துஷார் அரோரா கிளிப்ஸும் நம்ம அந்தளவுக்கு பார்க்க முடியல.
புதுசாக இவங்க வேறையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் எத்தனை சீசன் வந்தால் இது மட்டும் அடங்கவே அடங்காது போல தெரியுது. இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது வரவேற்கப்படுகிறது. மீண்டும் கருத்தை சந்திப்போம்.